பிதாவுமான பரிசுத்தாவின் நாமத்தினாலே யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த முதல் நாளிலே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான நாளில் இந்த காலவெளியிலே இந்த அருமையான பரிசுத்த ஆராதனை நடத்துவதற்கும் நற்கருணை ஆராதனை நடத்துவதற்கும் உங்கள் மத்தியிலே ஆண்டவரை நான் நன்றியோடு துதிப்பதற்கும் தேவன் தந்த வாய்ப்பிற்காக என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னை இந்த நாளிலே அவர்களுக்கும் அருமையான திருச்சபையின் மூப்பர்கள், திருச்சபை பிள்ளைகள், விசுவாணி மொழிகளை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு புதிய நல்ல உங்களோடு கூட உங்களாக வந்து ஊழியர்களை கடந்த நாளில் கூட கன்வென்ஷனுக்கு அழைத்தார்கள். நல்ல இசைக்குழுவினரோடு கூட வந்து பாடல்களை பாடி ஆண்டு வார்த்தைகளை சொல்லி மிகுந்த உற்சாகமாக உங்களோடு கூட பங்கு பெறுகிற அடியேன் உங்கள் யாவரையும் இதயத்தின் ஆழத்தோடு போட்டுக்கொள்வாங்க. உங்களுடைய ஜெபங்கள், ஊழியத்தில் உங்களுடைய பிரயாசங்கள், பங்கேற்புகள், ஜெபங்கள் எல்லாவற்றுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த பண்டாரப்பட்டி திருச்சபை பிள்ளைகளை நான் மறக்கவே முடியாது. ஒரு சின்ன ஆலயமாக அருகாமையிலே அந்த இடத்துல இருந்த பொழுது ஒரு மிஷினரியை நீங்கள் தாங்கினீங்க. பண்டாரப்பட்டி உள்ள வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நினைவுக்கு வருவது அந்த மிஷினரி. அப்போ 1500 ரூபாய் அப்படின்னு நினைக்கிற மிஷினரிக்கு ஆதரவு தொகையாக இதெல்லாம் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் சேகரித்து அருமையான அந்த நாட்களில் ஆபரண யோகா கொண்டு வருவாங்க. இந்த யோகான்னு அந்த மாதிரிலாம் அந்த பணியில் உதவி செய்கிறீங்க. அவருடைய துதிக்கிறேன் உற்சாகத்தோடு தலை பண்ணி கொண்டு வருவாங்க. இன்றைக்கும் நீங்கள் இந்த ஊழியர்களிலே நீங்கள் பங்கு பெறுகிறீங்க. அதை நான் மறக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய தேவைகள், நிறைய காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் ஊழியர்களை அதிகமாக உற்சாகமாய் தாங்குகிற, நேசிக்கிற ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகின்ற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. வட மாநிலத்தில் எங்கேயோ இருந்த மிஷனரியை அங்கோடு ஏற்றுக்கொண்டு உங்களை பிரதேசம் செய்து ஜபத்தோடு காணிக்கலாம் கொடுத்து அவர்களை கனம் பண்ணுகின்ற திருச்சபையை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஞான தேவன் அவருக்கு நல்ல உபதேசியாரை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த சிறு வயதிலே நான் அவர்களை அறிவேன். நல்ல பிபிஎஸ் டைரக்டராக நல்ல கதை சொல்லுவாங்க. ஆரம்ப நாட்டில் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்பீடை இன்னைக்கும் மங்காமல் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எந்த ஒரு ஊழியத்தை கொடுத்தாலும், எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக செய்வார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத காரியம், அவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியர் பயிற்சி பள்ளி அந்த கல்லூரியில அவங்க வந்து வார்டனாக இருந்தாங்க. அந்த நாட்களிலே நான் 12ஆவது முடித்து ஆசிரியர் பயிற்சிக்கு நான் விண்ணப்பம் செய்து அப்போ அவங்க அங்கே இருந்தாங்க. ஒருவேளை விண்ணப்பம்லாம் வந்துச்சான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க விண்ணப்பம் வந்துருச்சு, ஆனால் அவங்களுக்கு வயசு என்ன செய்யாது. ஒருவேளை நான் ஆசிரியராக மாற விரும்பினேன், ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு என்ன செய்யல, கிடைக்கல. அதற்கு பிறகு தொழிற்கல்வி கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு நான் ஆண்டு ஊழியக்காரனாக இப்பொழுது மத்தியிலே ஆண்டுடைய திருப்பணி விடையாளனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் நடத்தி வருகிற விதங்கள். அல்லேலூயா. அந்த நாட்களில் இருந்து நான் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறதுனால வந்து அந்த அவருடைய ஸ்கூலை பார்க்கும்போது இது பண்டாரப்பட்டியில் உள்ள ஸ்கூலா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஸ்கூலா பார்த்தேன். இதுவரைக்கும் எந்த ஸ்கூலும் என்ன செய்யல மக்களை ஹை டெக்னாலஜியோடு அவங்க நல்ல நிறைய உபகரணங்களை எல்லாம் ஒருவேளை அநேக சொந்த காசுலாம் போட்டு வாங்கி எப்படியாவது இந்த கிராம மக்களும் இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள், இன்னைக்கெல்லாம் கிராமத்துல ஸ்கூல்ல பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்காங்க, இருக்க மாட்டேங்காங்க. வெளி ஸ்கூல்ல உள்ளவங்க என்ன செய்யறாங்க, பேங்க்லாம் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. சில நேரங்கள் நம்ம ஸ்கூல்ல என்ன செய்ய மாட்டேங்குது, ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது. நல்ல அந்த ஸ்கூல்களுக்கு இணையாக சிறப்பாக செய்கிறார். எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு ஆசிரியர் அல்லேலூயா, ஆசிரியர்களுக்கு எல்லாம் சிறப்பான பரிசு. அண்ணனுக்கு நான் பரிசு கொடுக்குறேன் இல்லை, இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆசிரியரை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. பரிசு கொண்டதில்ல, ஆனாலும் இந்த ஆசிரியர்களை ஊக்குவித்தார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். அவர்களுக்காக சிறப்பான பரிசுகள் எல்லாம் ஒழுங்கு செய்ய பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல கொயர் டீம், நல்ல அருமையான ஒரு டீம், அருமையான தங்கச்சிமார் தம்பிமாரெல்லாம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த அருமையான சபைக்காகவும் ஆசிரியர் பணியிலும் அவர்களை சிறப்பாக தேவன் நடத்தி வருகிறார். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக முன்பாக வந்து பரிசு பெற்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய அதிகமான வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். உங்களுடைய பணி என்பது
மிக சிறப்பான பணி. என்ன சொன்னாங்க? ஒரு சிற்பியை போல செதுக்கி நல்லவர்களை உருவாக்குகின்ற பணி. ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன், அதை நான் சொல்லுகிறேன். கற்றுக் கொடுப்பவர்கள் எல்லாரும் ஆசிரியர்கள் அல்ல. ஒருவன் யாரிடத்திலே கற்றுக் கொடுக்கிறானோ அவனை ஆசிரியர். அல்லேலூயா. நிறைய ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்? கற்றுக் கொடுக்கலாம். ஆனா ஒரு மாணவன், ஒரு மாணவி, இந்த ஆசிரியர் மூலம் நான் அநேக நன்மைகள் என்ன செய்தேன்? ஆசிரியர்களை குறித்து பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சில நேரத்தில் அடி கொடுத்தா என்ன செய்யும்? கொஞ்சம் கோபமா வரும். சில குறிப்பிட்ட ஆசிரியர் வராங்கன்னா எப்பா எங்க வராங்கன்னு என்ன செய்வாங்க? பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனா பிற்காலத்திலே அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆசிரியர் சிலர் நான் இப்படி சொல்ற மாதிரி அண்ணனை குறித்து சொல்ற மாதிரி உங்களுக்கும் சில நினைவுகள் என்ன செய்யும்? இந்த ஆசிரியர் ஒரு நாளிலே என்னை கடிந்து கொண்டார். அன்றைக்கு எனக்கு ரொம்ப கோபமா செஞ்சது. இருந்த ஆசிரியர் பணி அவ்வளவு கடினமான ஒரு பணி. ஒரு நல்ல காரியத்திற்கு பிள்ளைகளிடத்துல ஒரு காரியத்தை சொல்லும் போது பிள்ளைகள் வீட்டுல போய் வேற விதமா என்ன செய்வாங்க? சொல்லிடுவாங்க. பெற்றோருக்கு கோபம், ஒருவேளை அந்த பிள்ளைக்கும் கோபமா இருக்கும். ஆசிரியரை கண்டாலே என்ன செய்வாங்க? ஆனா பின் நாட்களிலே நான் விவிதமான ஒரு உயர்வான நிலையில் இருப்பதற்கு காரணம் யாரு? எப்ப நினைப்பாங்க? நல்லா நினைக்கிறது எப்போ? ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒருவேளை உடனடியாக பிள்ளைகள் உங்களை பாராட்டாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் உணர்ந்து உங்களுக்காக என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு தோத்திரம் செய்வாங்க. அல்லேலூயா. கடினமான ஒரு பணி, செதுக்குகின்ற பணி. சில நேரங்களிலே அநேக கமெண்டுகள் வரும், அநேக உதாசனங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் அதற்கு மத்தியிலும் நீங்கள் செய்கின்ற இந்த மகத்துவமான பணி என்பது ஆண்டவருக்கு செய்கின்ற ஒரு பெரிதான ஒரு பணியாக கருதப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் உருவாக்குகிறீர்கள். இன்றைய தலைப்பு அதுதான். இயேசுவே நமக்கு குரு. இயேசுவே நமக்கு குரு. குரு அப்படின்னா நாமெல்லாம் யாரு? சீடர்கள். அந்தியோகியாவில் அன்றைக்கு அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், முதலாக அவரை பின்பற்றின சீஷர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவின் சீடர்கள். நீங்களும் நானும் இயேசுவின் சீடர்கள். இயேசு நமக்கு குருவாக இருக்கிறார். இல்லையா? இன்னொன்று சொல்ல போனா நாமெல்லாம் மாணவ மாணவியர்கள். இயேசு நமக்கு ஆசிரியராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஆசிரியர். நாம் எல்லாரும் இயேசுவின் மாணவ மாணவியர்கள். அப்படியானால் இந்த ஆசிரியர்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் 10வது அதிகாரம் 39வது வசனத்தை யாராவது வாசிப்போம். அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தால் ஒரு சீடன் என்ன செய்யணும்னா, முதலாவது இந்த சீடன் செய்ய வேண்டிய பணி என்ன என்றால் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்வது. அல்லேலூயா. கற்றுக்கொள்வது ஒரு மிக சிறப்பான ஒரு பணி. ஏன் இன்றைக்கு அநேகர் வழிதப்பி செல்லுகிறார்கள்? ஏன் இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள்? ஏன் இன்றைக்கு சில நேரங்களிலே வாழ்க்கை என்பது சிலருக்கு புரியாமல் போய்விடுகிறது? பாருங்க, சிலர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறாங்க? பாதி வயதில் என்ன செய்கிறாங்க? முடித்துக் கொள்ளுகிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஏதோ ஒருத்தர் என்ன செய்திருக்கலாம்? ஏசி இருக்கலாம், ஏதோ ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன், ஒரு அருமையான குடும்பம் கடன் பிரச்சனையினால அவர் தன்னுடைய சின்ன குழந்தையையும் மனைவியும் கொண்டு விட்டு அவரும் என்ன செய்தார்? தற்கொலை பண்ணி கொண்டார். ஏன்? கடன் பிரச்சனை. இந்த உலகத்துல இருந்து ஏதாவது கொண்டு வந்தோமா? கொண்டு வரும். இந்த உலகத்துல இருந்து எதையாவது கொண்டு போக போறோமா? கொண்டு வருவதில்லை, கொண்டு போவதில்லை. இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்த அந்த ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் தவறான முடிவுகள் நமக்கு காணப்படாது. தவறான காரியங்களை நாம் என்ன செய்ய மாட்டோம்? இறங்க மாட்டோம். புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாழ மாட்டோம். அப்படி புரிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னா இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது? இன்னைக்கு இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. பாருங்க, தொடர்ந்து பாலியல் பலாத்காரங்கள் இந்த தேசத்தில் நடந்துட்டே இருக்கு இல்லையா? கடந்த நாளிலே
மேற்கு வங்காள மாநிலத்தில் ஒரு மருத்துவ மாணவி, இல்லைன்னா ஒரு உயர் கல்வி படிக்கின்ற மாணவி, மருத்துவராக இருந்து கொண்டே படிக்கின்ற மாணவி, இரவிலே நடைபெற்ற இந்த சம்பவம் இன்றை வரைக்கும் ஒரு தீர்வு காணப்பட முடியாத ஒரு காரியமாக தான் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. கடந்த மாதம் ஆகஸ்ட் 15 என்றால் நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். என்னது? சுதந்திர தினம். குடியரசு தினம் எப்பொழுது? ஜனவரி 26. இந்த சுதந்திர தினத்திற்கு குடியரசு தினத்துக்கு வித்தியாசம், அது குடி ஆட்சி அமைந்த தினம். இது தேவன் நம்முடைய வாழ்க்கையை தந்த விடுதலையின் நாளை நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். எல்லாத்தையும் விடுதலை பெற்றுட்டோமா? அதுக்கு முன்பு நம்ம கேள்விப்பட்டோம், கள்ள சாராயத்தினால பல குடும்பங்கள் என்ன செய்யுச்சு, வலியாகிவிட்டது. அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. நிறைய மிஷினரிமார்கள் வந்தாங்க. மிஷினரிமார்கள் வந்து அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் நம்மளை என்ன செஞ்சாங்க, மீட்டெடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளியம் கேரி வந்தார். 1800களிலே வெள்ளியம் கேரி வந்தார். நிறைய அடிமைத்தனத்தில் இருந்து உடன்கட்டை ஏறுதல். கணவன் மரித்து விட்டால், கணவனுக்கு ஒருவேளை திருமணமாக விட்டால், நியமிக்கப்பட்ட மனைவியாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த நியமிக்கப்பட்ட அந்த கணவனோடு கூட என்ன செய்வாங்க, சேர்த்து சின்ன வயதில எரித்து கொண்டு விடுவார்கள். ஆனா மிஷினரிமார்கள் வந்து இதை தடுத்து நிறுத்தினார்கள். விடுதலை வாங்கி என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. எத்தனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. நிறைய காரியங்களை சொல்லலாம், நிறைய சம்பவங்களை சொல்லலாம். இன்னைக்கு நாம ஆண்டுடைய பிள்ளைகளாக நல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் மிஷினரிமார்களுடைய பிரயாசம். அவர்கள் நமக்கு விடுதலைகளை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அப்படிப்பட்ட விடுதலை வாங்கி கொடுத்த விடுதலைகள் அடிமைத்தனமா என்ன செய்யுது. காந்தியடிகள் தேசத்துதான் சொன்னாரு, ஒரு பெண் நள்ளிரவிலே நகை அணிந்து கொண்டு வெளியே சென்று விட்டு அவள் என்றைக்கு சுகமாக ஒரு வெளியே நகை அணிந்து போகிற பெண், அவருடைய பொருளுக்கும் அவருடைய கற்புக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இரவிலும் சென்று வரக்கூடிய சூழ்நிலை வருகின்றதோ அன்றைக்குத்தான் நாம் உண்மையான சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு மனிதர், ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற ஒரு மனிதர், அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஒரு பாதுகாப்பு தான் சுதந்திரத்திற்கு ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறார். சுதந்திரம் வாங்கியாச்சா வாங்கலையா? சொல்லுங்க. அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன செய்யல, வாங்க கொடுத்துட்டாங்க. சுதந்திரம் கொடுத்தாச்சு, நம்ம என்ன செய்யல, வாங்கிட்டோம். பாருங்க, சுதந்திர தினத்தை எவ்வளவு கொண்டாடுகிறோம். நல்லது. அரசாங்கத்தில் கூட சொல்றாங்க, கடந்த நாள்லாம் வாட்ஸ்அப் செல்லில் போன் அடிச்சா யாருக்கு அடிச்சாலும் என்ன செய்யுது, சுதந்திரத்தை என்ன செய்ய, நல்ல கொண்டாடுங்கன்னு சொல்லப்படுது. கொண்டாடுகிறோம். விடுதலை, உண்மையான விடுதலை பெற்று இருக்கிறோம். எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதை செய்திருக்கிறோம் என்றால், அதை விடுதலை பெற்றிருக்கிறோம் என்றால், இல்லை. ஏன் இல்லை? நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை, நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. உலக பிரகாரமான மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள் சொன்னால், தேவ பிள்ளைகளை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இங்க பாருங்க, 2 சகோதரி இருந்தாங்க. அதுல நீங்க நல்ல வாசிக்கிற 38வது வசனத்துல, அந்த மார்த்தாள் தான் இயேசுவை தான் வீட்டுக்கு என்ன செஞ்சா, இல்லையா? மார்த்தா கூப்பிட்டாங்க, மரியா கூப்பிட்டாங்க. அப்படியா? மரியா கூப்பிடலையோ? மார்த்தா அம்மா தான் உற்சாகமா போய் இயேசுவை எங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. இயேசு வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மா எங்க போயிட்டாங்க, சமையல் அறைக்கு போயிட்டாங்க. சமையல் அறைக்கு போயிட்டாங்க. இயேசு வந்திருக்கிற ஒரு நல்ல சாப்பாடு போய் கொடுக்கணும். இப்போ ஊழியக்காரங்களாம் நீங்க நேசிப்பீங்க இல்லையா? நான் வந்திருக்கிற கன்வென்ஷன் கூட்டங்களும் அந்த நல்ல சாப்பாடுலாம் என்ன தெரியுங்க கொடுத்துருக்கீங்க. உங்க வீடுகளுக்குலாம் வந்து நல்ல உபசரித்திருக்கிறீங்க. எல்லாம் மறக்க முடியாது. கொண்டாடக்கூடிய மக்கள் என்ன அதிகமாக நேசிக்கிறது. நாம ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற பிள்ளைகள், நேசிக்கிற பிள்ளைகள், அன்போடு கூட நீங்கள் பேசுகிறவர்கள், பழகுகிறவர்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சு மறக்க முடியாது. இந்த மார்த்தாள் இயேசுவை அதிகமாக நேசித்திருக்காங்க. எப்படியாவது அவங்களுடைய ஏம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இயேசுக்கு சாப்பாடு என்ன செய்யணும், கொடுக்கணும். மரியாளுக்கு என்ன ஒரு ஏம் இருந்ததுன்னா, இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். ஐயா, நீங்க இயேசுவை ஊழியக்காரர்களை நேசிக்கிறவர்களா இருக்கலாம். நாம் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால்
மார்த்தாள் போலதான் நீங்க என்ன செய்வீங்க. காரணம் அப்படியே உங்களுக்கு கோபம் வரும். மார்த்தாள் அம்மாவுக்கு கோபம் வந்துச்சா, மரியாள் அம்மாவுக்கு கோபம் வந்துச்சா? மரியாள் கோபம் வந்துச்சா? கிடையாது. பைபிள் எடுத்து நல்லா படிக்கணும். மார்த்தாள் அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு இல்லை. இன்னைக்கு வீட்டில் சில வீடுகளுக்கு போகணும்னா அவங்க பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க, என் பிரதர் எங்கள் மகன் ஒரு வேலையை என்ன செய்ய மாட்டேங்க. சரிங்களா வேலை இல்லையா? ஒரு வேலை செய்ய மாட்டேங்க. நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க சொல்லிட்டு போங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு சொல்லணும், நான் ரொம்ப படிக்க வேண்டியிருக்குது சொல்லுவாங்க. பெற்றோர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யறதுன்னா பிள்ளைங்க சொல்றாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யறேன், கஷ்டப்பட்டு படிக்கிறேன். படிப்பு கஷ்டப்பட்டு படிக்கிறேன். கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்கன்னா ரொம்ப கஷ்டமா சொல்றீங்க. நான் கஷ்டப்பட்டு என்ன செய்யறேன், படிக்கிறேன்னு சொல்றேன். வேலை செய்யணும். இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் என்ன செய்யணும், செய்யணும். இந்த மார்த்தாளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. மரியாள் இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து வசனத்தை தெரிஞ்சிருந்தாங்க, கேட்டுட்டே இருந்தாங்க. வசனம் சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தாங்க. வசனம் சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா மார்த்தாள் வந்து பல வேலைகளை செய்யும் போது அவங்களுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? மரியாள் உட்கார்ந்து இருக்கா, மார்த்தா வேலை செஞ்சு. ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் சும்மா இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப கோபம் வர்றதுல ரொம்ப ரொம்ப கோபம். இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பார்த்துருப்பாங்க. நான் இப்பதான் நினைக்கிறேன், மரியாதை கூப்பிட்டுருப்பாங்க, காது கேட்கல, ஏதாவது பாத்திரத்தை கீழே தெளி போட்டுருப்பாங்க, ஏதாவது கலப்படம் அடிச்சிருப்பாங்க, உடனே எண்ணி பார்த்துருப்பாங்க, எங்க பாப்பா அப்படி கூப்பிட்டுருப்பாங்க. அம்மா சரி கொடுத்துங்க. எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் இந்த அம்மா வசனத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிலர் வேதம் வாசிப்பாங்க. எப்படின்னா அப்படியே கடமுறைக்கு வாசிப்பாங்க. இவங்க வேத வசனத்தை வாசிக்காங்களோ இல்லையோ, பக்கத்து வீட்டில் உள்ள சத்தங்கள்லாம் நல்லா என்ன செய்யும், அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன வாசிட்டு இருக்காங்க? வேதம் வாசிட்டு இருக்காங்க. வேதம் வாசிக்கும் ஒரு அதிகாரமா இருந்தாலும் சரி, 10 அதிகாரம் வாசிக்கலாம், தப்பில்லை. வில்லியம் ஆல்ட் என்ற ஒரு ஞான ஒரு மனிதர் இலங்கையில மட்டக்கிழப்பு என்ற பகுதிகளிலே ஆண்டுடைய ஊழியத்தை 1778 பிறந்தவர். 1815 அவர் மரித்து விட்டார். 39 வயதில் மரித்து விட்டார். இலங்கையில் 8 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 8 ஆண்டு கால ஊழியத்தில் 8 பள்ளிக்கூடங்களை நிறுவி இருக்கிறார், ஒரு கல்லூரியை நிறுவி இருக்கிறார், ஒரு தேவாலயத்தை நிறுவி இருக்கிறார், 150 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். திருமணமான 3வது நாள் கப்பல் ஏறினார். 5 மாதம் கப்பல் பிரயாணம். கப்பல்ல வரும்போதே அவங்க புதிதாக நியூ கப்பலாக அவங்க ஏறி வந்தாங்க. கப்பல் பாதி வெளியில வரும்பொழுது அந்த அம்மா இறந்து போச்சு. கடல்லே அடக்கம். வெளி மாற்றுடைய ஆரம்ப காலத்தை சொல்லும் போது சொல்றாங்க, அவர் 7 வயதிலே 6 முறை வேதாகமத்தை முடிச்சிருக்கார். லேலூயா, லேலூயா. எத்தனை வயசு? 7 வயதில் 6 முறை வேதாகமத்தை முழுவதுமாக வாசிச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வேதத்தை நம்ம எத்தனை முறை வேதம் வாசிச்சிருக்கோம். வேதத்தை கற்றுக்கொள்ளதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், வார்த்தைகள் மாற்றம் வரும், செயல்பாடுகளில் மாற்றம் வரும். ஆண்டவருக்காக நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். 7 வயதில் 6 முறை வேதாகமத்தை கற்றுக்கொண்டவரை தேவன் வல்லமையாக பயன்படுத்த. யோசிச்சு பாருங்க, நீ ஆண்டு நம்மளை எப்படி பயன்படுத்துறாரு, எப்படி பயன்படுத்துறாரு. மற்றவர்கள் இருக்கிற குறையெல்லாம் நம்ம பார்க்கிறோமா? ஒரு காலம் நினைச்ச முடியாது, அவங்க குறைய மாற்றவும் முடியாது. நம்மள என்ன செய்யலாம்? நிறைய நேரத்தில் நினைக்கிறோம்ல, ஏதாவது 2 பேர் பேசினா மற்றவங்களை குறித்து என்ன செய்யணும்? எந்த பிரயோஜனமே இல்லை, எந்த பிரயோஜனமே இல்லை. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, மாற்றங்களை காண்பீங்க. அவர் சொல்லினாங்க, அவருடைய தகப்பனார் அவரை அருகாமையில் உட்கார வைத்து வேதத்தை வாசிக்க சொல்லுவாராம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை டெய்லி வேதம் வாசிக்கணும்னா அதை வாசிச்சேன் அப்படின்னு நினைச்சுவாங்க. இன்னைக்கு காலையில எல்லாம் வேதம் வாசிங்கன்னா பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கை வைக்கலாமா, கத்திரிக்க சில சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வேக வேகமாக வரதுனால என்ன செய்யறேன், வாசிக்கவே வீட்டில் இருந்து வாசிக்கலாம் இல்லை. இப்போ நீங்க வேக வேகமாக வீட்டுக்கு போனீங்கன்னா வேற வேலைகள் ஏதாவது இருந்தால் பைபிள் படிக்கிற நேரமே காலை நேரம் தான். வேதம் படிக்க அருமையான நேரம். அவர் பக்கத்துல உட்கார வச்சு வேதத்தை வாசிக்க சொல்லுவார். இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசி, அப்படி வாசித்து 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 6 முறை வாசித்திருக்கிறார். ஆமென். கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் வாழ்க்கையிலே அது உள்ளே போகணும்.
போனாத கிரியை செய்யும். மார்த்தாளம்மா ரொம்ப கோபத்தோடு வந்து இயேசுவை சண்டைக்கு வந்துட்டாங்க. இயேசுவே, என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லை. பாருங்க, கவலை எங்க போயிடுச்சு. இன்னும் சொல்லணும், ஆண்டவர் மேல சில நேரம் என்ன செஞ்சிடும், கோபம். எவ்வளவு தூரம் நான் கேட்கிறேன், ஆண்டவர் இதை கண்டுக்காம என்ன செய்யறாரு இருக்கிறாரு அப்படின்னு யார் மேல கோபம் வந்துருது? மனிதர்கள் மேல வர கோபம் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஆண்டவர் மேல போயிருக்கு. பாருங்க, இந்த மார்த்தாள் ரொம்ப கோபத்தோட சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மறுத்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய்? கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலை நமக்கு கலக்கத்தையும் பயத்தையும் வேதனையும் தரும். ஆண்டவர் சொல்ற தேவையானது ஒன்றே. மரியாள் கண்ணை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அந்த நல்ல பங்கு இது என்று சொன்னால் இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பது, இயேசுவின் வசனத்தை வாசித்துக் கொண்டே இருப்பது, இயேசுவின் வசனத்தை தியானித்துக் கொண்டே இருப்பது. ஹல்லேலூயா. இது நல்ல வாசனை. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கோபமா இருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். வீட்டில் போய் நல்ல வேதம் வாசிக்கலாம், கஷ்டம் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது உங்களை குறித்து அவதூறா சொல்லிட்டாங்களா? யாராவது தவறா சொல்லிட்டாங்களா? இல்ல உங்களை புரிந்து கொள்ளாம சொல்லிட்டாங்களா? இயேசு பாதத்தில் உட்கார்ந்து பாரு. சும்மா உட்கார்ந்தீங்கன்னா அப்படி ரொம்ப கோபம் தான் என்ன செய்யும், கிரியேட் இருக்கும். இப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன் பல காரியத்தை சொல்லணும்னு கிரியேட் பண்ணுவீங்க. இது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வராது. உட்காருங்க இயேசுவின் பாதத்துல. பாருங்க, மார்த்தாளுக்கு இயேசு மேலே கோபத்துல, மரியாதை எவ்வளவு கோபம் இருக்கும் நினைச்சிருக்கோம். வசனம் கேட்க மாட்டோம்ல, அங்கேயே என்ன செய்யும், மார்த்தாள் என்னெல்லாம் சேட்டை பண்றான்னு பார்த்துருக்கோம். மரியாதைக்கு காதை கேட்கல. இல்லையா? உலக சத்தங்களுக்கு உங்களுடைய செவிகளை அடைத்துக் கொண்டு தேவ சத்தத்திற்கு உங்களுடைய செவிகளை திறப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதான் அவ்வளோ சொன்னாலும் அந்த சத்தம் உள்ள போகாம தேவ சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில எழும்ப எழும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம். மரியாதை குறித்து சொன்ன நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்படியானால் ஒரு குருவிடத்திலே நாம் சீடர்களாகி நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? அவருடைய வசனத்தை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணும். அவர் சொல்லுகின்ற நமக்கு என்று வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது 15வது சொல்லி, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுகிறீர்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கணுமா? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி மாதிரியை காண்பித்தேன். இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார்னா ஒரு ஆசிரியர், முன்மாதிரியா இருக்கிறார். இயேசு முன்மாதிரியா இருக்கிறார். கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்னால நடந்து போகிறவருமா இருக்கிறார். இல்லையா? இல்லையா? எல்லாரும் செய்ய முடியாது இல்ல, முன்மாதிரியா இருக்கிறார். முன் காலத்துல எல்லாம் பிள்ளைகளை என்னை ஆலயத்துக்கு போங்கன்னா என்ன செய்ய, உடனே என்ன செய்வாங்க, கிளம்பி. இப்பெல்லாம் நீங்க போறீங்களா, இல்ல நீங்க போங்கன்னா வீட்டுல என்ன செய்யணும், உட்கார்ந்துக்கலாம். இவன் முன்மாதிரி ரொம்ப என்ன செய்யுது, தேவைப்படுது. சின்ன குட்டி பிள்ளைகள், எங்களோட உறவினர்களுடைய சின்ன குட்டி தம்பி, அவங்க அவங்களுடைய சகோதரர்களை குறித்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, அவன் இப்படி வரான சண்டைக்கு வரான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். அந்த குட்டி பையன் சொல்றான், நம்ம சித்தப்பா தானே, அவங்களுக்கு ரோகமா நீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேட்கு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சின்ன குட்டி பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்குது, முன்மாதிரி என்ன செய்யுது, எதிர்பார்க்கிற சின்ன வயசுல. இப்பெல்லாம் அறிவு பெருத்த காலமா என்ன செய்து இருக்கிறது. நாம் சொல்ற வார்த்தைகளை மாத்திரம் அல்ல, முன்மாதிரியா என்ன செய்யணும். ஆண்டவர் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தேவ மனிதர். ஆரம்ப நாட்களிலே அவர் இயேசுவே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்தவர். ஒரு நம்முடைய டைசிஸ்ல பணியாற்ற ஒய்சி நவமணி ஐயர்வாள், நல்ல அருமையான ஒரு பிரசுத்தமான அவருடைய மகன். ஆண்டவரே இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் இருந்தார்.
ஆண்டவர் பிடிக்காத தன்னுடைய மாலிக நாட்களில் பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபம். வெளியே போயிட்டு வருவான், இரவில் வந்து கட்டில வந்து படுத்தவுடன் நல்லா தூங்கிடுவார். ஆனால் பெற்றோர் அவருடைய தாயாரும் தகப்பனாரும் கண்ணீரோடு தோணும். எப்படி இருப்பாரு? கண்ணீரோடு தோணும். இந்த மகன் ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்க. ஆமே. சொல்ல முடியாது. சொன்னா பல கேள்வி கேட்பார், பல காரியத்தை கேட்பார். சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் கண்ணீருடைய விளைவு. இந்தியாவிலே 66 மொழிகளிலே வானொலி ஒளிபரப்புவதற்கு தேவன் பயன்படுத்தினார். TWR மொழியிலே, நண்பர் சுற்றில் பயன்படுத்தினார். விஸ்வவாணி நற்செய்தி பணியகத்திலே அவர் மூலமாக இன்றைக்கு 4373 ஊழியக்காரர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். 1,00,000 இந்திய கிராமங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை தந்திருக்கிறார். ஆந்திர மாநிலத்தில் அச்சப்போலசா ஒரு சென்டர் இருக்குது. அண்ணெல்லாம் வந்திருக்கிறாங்க. மிஷினரி பணித்தளத்திற்கும் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களோடு கூட அண்ணனுக்கும் கடந்த நாளில் சொன்னாங்க, நல்ல வாஞ்சி, நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் எல்லாம் எங்க என்ன செய்யணும், மிஷினரி பணித்தளத்துக்கு என்ன செய்யணும். எல்லாம் வரீங்களா? யாரெல்லாம் வரீங்க? நேலுயா வாஞ்சையாக இருக்கிறார். போக முடியுதோ போகும். பரலோகத்துக்கு வரீங்களா? பரலோகத்துக்கு எல்லாம் வரீங்களா? சொல்லுவாங்க, எனக்கு டிக்கெட் இல்லை பரவாயில்ல, நான் பரிசுத்தம் இருக்கணும்ல. நீ வாஞ்சிதான் கண்டிப்பா ஆடுங்களை கூட்டிட்டு போவோம். நான்லாம் சின்ன வயசுல இப்படிலாம் பணித்தளத்துக்கு போவோம், ஊழியக்காரா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. இல்லையா? வாஞ்சிக்கும் போது தேவன் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அந்த பணித்தளத்திலே, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்த அந்த சென்டர், நாங்க போனா அங்கதான் தங்குவோம். ஒரு காலத்துல அண்ணா வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன சென்டர் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 150 பேர் தங்கலாம். இங்க இருந்து நம்ம போனோம். அது அந்த அளவுக்கு பெரிய சென்டர் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 200 பேர் இருந்து பயிற்சி பெறக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி நிலையம். அதை சுற்றி இருக்கிற 556 கிராமங்கள் இருக்கிறது. இந்த 556 கிராமங்களிலும் விஸ்வவாணி ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் உள்ள கிராமமே 556 கிராமம். ஆமென். அல்லேலூயா. சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கோம், மாவட்டத்துக்கு ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லாத மாவட்டம் இருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு ஊழியக்காரர் கூட இல்லாத மாவட்டம் இருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு ஆலயம் கூட இல்லாத மாவட்டம் கேள்விப்படுறேன். இன்னைக்கு பார்வதிபுரம் என்ற மாவட்டம் ஆந்திராவில், சிரிக்காபுரம், விஜயநகரம் 2 மாவட்டத்துக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன மாவட்டம், புதிதாக இப்பொழுது உண்டாக்கப்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தின் 556 கிராமத்திலும் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி பெற்ற பெரிய மாற்றம். கற்றுக்கொண்டார்கள், ஆண்டுடைய மாதிரியை பின்பற்றினார்கள். ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற, அவங்களும் படிச்சவங்க கிடையாது. இன்னைக்குதான் அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசாங்கத்தில் நிறைய பணிகள் கிடைக்கிறது. தேவன் அவர்களை உயர்த்திட்டே இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய பாதத்திலிருந்து வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார்களோ, அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறார்களோ, அவர்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? உயர்த்திட்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்களுடைய கால்களை கழுவினேன். ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கினவர். ஸ்ரீஷனுடைய கால்களை கழுவுறதுக்கு ஒரு தட்டுல தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் அவர் தன் உடுத்தியிருந்த சீலையினால் அந்த பாதத்தை நல்ல கழுவி துவைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரேன்னு சொல்லுங்கப்பா, நான் காலை கழுவுன பங்கு என்ன செய்யறேன் இல்லைன்னு சொன்னேன். சரீரத்தை முழுவதும் போதும், வேண்டாம், காலை மட்டும் கழுவுனா. பணித்தளத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த மிஷினரி பணித்தளத்துல ஆந்திராவில் இருக்கிற சோரா மக்கள் நம்மளெல்லாம் கண்டுட்டாங்கன்னா உடனே உட்கார வைத்து காலை கழுவி அவங்க உபயோகப்படுத்துகிற தட்டை எடுத்துட்டு வந்து நம்ம காலை வைப்பாங்க. இல்லையா? காலை வச்சு கழுவி, அதெல்லாம் வந்திருக்கிறீங்கல்ல, காலை கழுவி எண்ணெய் போட்டு சோப்பு போட்டு கழுவி அதை ஒருவர் துடைத்து நம்மளை வரவேற்பாங்க. இல்லையா? இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சின்ன காரியம் முதல்ல பேச மாட்டேங்குமே. ஆமென். அவர் இந்த வழியா வந்து அந்த வழியா போயிடுறாங்க. பாருங்க, பாதத்தை கழுவுகின்ற அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, எப்பா நான் போதகன், ஆண்டவர், குரு, ஆசிரியர், நான் செய்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க. இல்லையா? இதுதான் ஆசிரியர், இதுதான் குரு. இவரிடத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற பாடம் ஒன்றுடைய வசனத்தை என்ன செய்யணும்? கேட்டுட்டே இருக்கணும்ல. அந்த வசனத்தை வாசிக்க, தியானிக்கும். அது நமக்கு ஆசீர்வாதம். இதை செய்தால் வேற காரியங்கள் நம்ம மனதில் என்ன செய்யாது? ஓடாது. வேற காரியங்கள் மனதில் என்ன செய்யாது? வராது.
வில்லியம் மார்க்ஸ் வரும்போது அப்படி மனைவி இறந்து போனாங்க. கப்பல் மாலுமி சொன்னாரு, எப்ப ஏதாவது ஒரு தீவுல கொண்டு போய் உன் மனைவி அடக்கம் பண்ணும், என்னைக்காவது நீ வந்தீங்கன்னா போய் என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். அவர் சொன்னாரு, எனக்கு அதுக்கு அதிகமான நேரம் இல்லை, நான் போய் எப்படியாவது இலங்கையில போய் அங்க உள்ள மக்களுக்கு என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும். என் மனைவி அடக்கம் பண்றது எனக்கு முக்கியமே இல்ல, கடலிலே அடக்கம் பண்ணணும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படி போய் ஊழியம் செய்தார். 39 வயது படிச்சுட்டாரு. அவர் செய்த ஊழியம் இன்றைக்கும் நடைமுறைப்படுகின்றது. ஆமென். உலகத்தில் தேசத்தில் தேவன் உங்களையும் என்னையும் மிகப்பெரிய பாக்கியவான்களாக என்ன செய்கிறார், வச்சிருக்கிறார். ஆண்டுடைய பணியை மிக சிறப்பாய் செய்கிறவர்களாக தேவன் நம்ம என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13:14 வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாக நீங்கள் இதை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்மையான காலவெளியிலும் கற்றுக்கொண்ட பாடல்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கருத்தாக இருந்து வருகிறேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது பாதத்தில் கற்றுக்கொள்ளும், மரியாதை போல கற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.